நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார். கடவுளின் வருகை அண்மையில் உள்ளது. இயேசு நமக்காக துன்பங்கள் படப் போகிறார், பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார், சிலுவையில் இரத்தம் சிந்தப் போகிறார், கல்வாரியில் நம் பாவங்களுக்காக தியாக பலியாக போகிறார். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த எல்லா உண்மைகளையும் உணர்கின்ற ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனம் மாற வேண்டும். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும். பிறரை நேசிக்கவும் உதவி செய்யவும் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் முன்வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். குறிப்பாக ஆலயத்திற்கு வராதவர்கள், இறை விசுவாசமற்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், ஆண்கள், பெண்கள் ஆண்டவரிடத்தில் தஞ்சமடைய வேண்டும். அதற்காக இந்த ஆராதனையில் சிறப்பாக நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 32 முதல் 35 முடிய. அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவற்றையெல்லாம் நீங்கள் காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இளைஞன் ஒருவன் நல்ல ஒழுக்கத்தில் வாழ்ந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி இருந்தது. கடவுளுடைய அருளினால் அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. கை நிறைய சம்பாதித்தான். தக்க பருவம் வந்தபோது அவனுடைய குடும்பத்தில் இருந்த பெற்றோர்கள் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவனுடைய விசுவாச நம்பிக்கை ஒழுக்கத்தின்படியே நல்ல ஒரு மனைவியும் அமைந்தாள்.
கடவுளுடைய கிருபையினால் 3 பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். நன்றாக வருமானம் வந்தது. குடும்பம் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில்தான் பணமும் பதவியும் ஆசைகளும் அதிகரிக்க அதிகரிக்க வேலையில் தவறான நண்பர்களுடன் சவகாசம் வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நண்பர்களோடு வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறான். குடி, தகாத உறவு வந்து சேர்ந்து விடுகிறது. ஆலயத்திற்கு வருவது கிடையாது, ஆண்டவரை தேடுவது கிடையாது, குடும்பத்தில் உள்ள யாவரையும் மதிப்பது கிடையாது. அருளை இழந்த ஒரு நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் நன்றாக குடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிற வழியில் அவன் 2 சக்கர வாகனத்தில் வரும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு அவனுடைய பைக் கண்ணாடி அவனுடைய கண்ணை குத்தி விடுகிறது. ஒரு பக்கம் அவனுக்கு கண் பார்வை போய்விடுகிறது. மனம் வருந்துகிறான், கதறி கதறி அழுகின்றான். அந்த மருத்துவமனையில் அவன் படுத்து கிடந்தபோது மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் வந்து, பெற்றோர்கள் எல்லோரும் இணைந்து கொண்டு அவன் நிலையை கண்டு வருந்தி துயரப்பட்ட நிலையில் தான் இப்படி ஒரு பாவியாக மாறிப்போய் ஆண்டவரை வெறுத்து தவறான வழியில் சென்று விட்டேனே என்று சொல்லி மனம் நொந்து அவன் கதறி அழுகிறான். என்னை நானே கெடுத்துக் கொண்டேனே, என் உடலை இச்சைகளுக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கு துரோகமும் செய்து விட்டேனே என்று சொல்லி அவன் மிகுந்த மன வருத்தப்பட்டு, இது எல்லாவற்றுக்கும் காரணம் நான் கடவுளை மறந்து போனதுதான். கடவுள் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார், வாய்ப்புகளை கொடுத்தார், பதவி, பட்டம், புகழ், பணம் என எல்லாவற்றையும் கொடுத்தார். நான் பேராசை பிடித்தவனாய் ஊதாரித்தனமாக தாந்தோணித்தனமாக நண்பர்களுடன் சுற்றி குடித்துவிட்டு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டேன். கடவுள் என்னை தண்டித்து விட்டார். அவர் என்னை நிச்சயமாக மாற்றிவிட்டார். நான் இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன், அந்த தவறை செய்ய மாட்டேன். மனம் திருந்தி ஆண்டவரை நோக்கி நான் வர முற்படுகிறேன் என்று சொல்லி மனம் திருந்தினான், மனம் மாறினான். அவனுடைய வாழ்க்கை மீண்டும் மலரத் தொடங்கியது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவர் கதவருகில் வந்து நம்மை தட்டுகின்றார். நாம் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். அதற்கான காலம்தான் இந்த புனித வாரம். இயேசுவினுடைய திருப்பாடுகளில் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். அந்த பாடுகள் நமக்காக என்பதை உணர வேண்டும். அந்த பாடுகளின் வழியாக நம் பாவங்கள் எல்லாம் கரையப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் புதுவாழ்வு பெற வேண்டும். உயிர்ப்பின் மக்களாக, உயிர்ப்புக்கு சாட்சிகளாக ஈஸ்டர் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். அதற்கான வரம் வேண்டி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆற்றலை, ஆண்டவருடைய வல்லமையை, அவருடைய வலிமையை பெற ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே என்கிற பாடலின் வழியாக ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு
உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். எரேமியா இறைவாக்கினர் அந்த துன்பமான நெருக்கடியான திகில் சூழ்ந்திருந்த தருணத்திலும் கூட எனக்கு வலிமை அளிப்பவர், எனக்கு ஆற்றலை தருகிறவர், போர் வீரனைப் போல என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இதோ ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து, ஆண்டவரே என் வலிமை, அவரே என் ஆற்றல், அவரே என் துணிவு என்று சொல்லி ஆண்டவரை முழுமையாக நம்பிக்கை கொண்டாரே. சகோதரனே, சகோதரியே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு எத்தீங்கும் நேரிடாது, உம் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தாவீது அரசர் ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சுமித்தாரே. ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன நிலையிலும் கூட, எலியா, நீ இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது, எழுந்திரு, துணிவோடு இரு, உன் பயணத்தை தொடரு என்று சொல்லி ஆண்டவர் அவரை வழி நடத்தினாரே. சகோதரனே, சகோதரியே, உன்னையும் உன் துன்பங்களில், உன் வேதனைகளில், உன் கண்ணீரில், உன் நெருக்கடியில், உன் தோல்விகளில், உன் வியாதிகளில் வழி நடத்தக்கூடிய இறைவன் இருக்கிறார். நம்பிக்கையோடு அவருடைய கரங்களை பற்றி கொண்டு பயணம் செய். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நீரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது என்று சொல்லி திருப்பாடல் அற்புதமா இன்றைய நாளில் நமக்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறது. வலிமையை கச்சையாய் அணிந்து கொண்டு நமக்கு வலிமையும் ஆற்றலும் தருகிற நம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களா, அவரே என் கற்பாகை, அவரே என் மீட்பு, அவரே என் அரண், அவரே என் கேடயம் என்பதை உணர்ந்தவர்களாய் பாடி நாம் செபிப்போமாக. வலிமையை கச்சையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே.
கற்பாரை ஆண்டவர் வாழ்க. என்னாலும் என் மீட்ப புகழ்தனை பெருக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்வோம். நம் தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் இயேசு வலிமையான ஆற்றலாய், ஆறுதல் தருகிற தெய்வமாய், வல்லமை உள்ள தெய்வமாய் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற, இந்த குடிப்பழக்கத்தினால் விட முடியாத தவிப்பில் நீங்கள் இருக்கிறீர்களா? இயேசு தெய்வமே எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். பிறருடன் தவறான கள்ள தொடர்பில், உறவில் நாம் இருக்கிறோமா? வெளிவர முடியாத தவிப்பு நமக்குள் இருக்கிறதா? இயேசுவே தெய்வமே, இந்த தவறான உறவிலிருந்து என் வாழ்க்கை பாதையை மாற்றிவிடும் என்று சொல்லி செபிப்போம். கடவுளை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கி வாழ்கின்ற மனநிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவே எனக்குள் நல்ல மனமாற்றத்தை கொடுத்து மீண்டும் உன்னை தேடி வர, அணுகி வர எனக்கு வாய்ப்புகளை தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். பிறரை மன்னிக்க முடியாமல் கோப உணர்வுகளோடு, பொறாமை எண்ணங்களோடு, தீய நாட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு தெய்வமே மன்னிப்பு நிறைவா, நானும் என் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை எனக்கு தாரும் என்று சொல்லி செபிப்போம். தவறான படங்கள், ஓரின பாலின தொடர்புகள், தவறான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறோமா? இயேசு தெய்வமே அப்பேற்பட்ட தீமைகளிலிருந்து என் வாழ்வை விடுவித்தருளும் என்று சொல்லி உருக்கத்தோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 51 இரண்டாவது இறைவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் பாவங்களை கழுவியருளும், ஆண்டவரே என் குற்றங்களை மன்னித்தருளும். திருப்பாடல் 51 9வது இறைவார்த்தை, ஆண்டவரே என் கரைகளை துடைத்தருளும். 51 7வது இறைவார்த்தை, ஈசோப்பினால் என்னை கழுவி தூய்மையாக்கியருளும். 51 3வது இறைவார்த்தை, என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன்பாக நிற்கிறது. 51 14, இந்த இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்து காத்தருளும். ஆண்டவரே இயேசுவே, என்னை தூய்மையாக்கி என் இதயம் உம் இதயம் போல மாற வரமருளும். ஆமீன். நம் குடும்பங்களை இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும்.
ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய தூய இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக. உயரில் வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்கின்ற நாள், இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து நம் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்ற நாள். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை வார்த்தை, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும். ஆண்டவரே என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை கூவி அழைத்தேன். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து
உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனம் 10-13 உடைய. அந்நாட்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகழ் என்று பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவள் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என்னை வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வழியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இழுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலிருந்து அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவி கொண்டிருக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன்.
அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை படித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை படித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு தெய்வமே, எங்கள் மீது அன்பையும் இரக்கத்தையும் அருளையும் பொழிகின்ற எங்கள் பாசத்திற்குரிய இறைவனே, மனிதர்களின் பலவீனத்தைக் கண்டு அவர்கள் உமக்கு எதிராக தவறு செய்தாலும், குற்றங்கள் புரிந்தாலும், பாவத்தில் விழுந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் கை தூக்கி எழுப்பி மன்னிக்கின்ற தெய்வமே, இரக்கம் காட்டுகிற இறைவா, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதனை செய்கிறோம். ஒருவருக்கே எமது புகழும் மாட்சியும் ஆராதனையும் துதியும் உண்டாவதாக. இயேசுவினுடைய திருப்பெயருக்கு மன்னவர், விண்ணவர், கீழுலகோர், மேலுலகோர் எல்லோரும் மண்டியிட, இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் என்கிற இறை வார்த்தைக்கு ஏற்ப இயேசுவே எங்களுக்காக பாடுகளை சுமந்தார். இயேசுவே எங்களுக்காக காயப்பட்டார். இயேசுவே எங்களுக்காக நொறுங்குண்டார். இயேசு ஒருவரே எங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் உயிரை கொடுத்தார் என்பதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கே சொந்தம் என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, இந்த நாளிலும் கூட உம் தூய இருதயத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறோம். உம் தூய இருதயத்தின் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் அமைதியும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கியிருக்க உம்மை இறைஞ்சு வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமீன். என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடந்த 16ஆம் தேதி இம்மாதம் இவ்வருடம் பூனே நாசிக் நெடுஞ்சாலையில் ஷோபா விஜய் என்கிற 33 வயது பெண்மணி தெருநாய்களால் கடி உண்டு இறந்து போன ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. சமீபத்தில் நடந்த நிகழ்வு இது. தெருநாய்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்ட போது
அந்த பெண்ணினுடைய நிலை எப்பேற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும், அவள் எவ்வாறு தன் உயிருக்காக போராடி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் அவள் அந்த துன்பத்தை சந்தித்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த சூழ்நிலையை வலியுறுத்தி காட்டுகிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி. முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் சுற்றிலும் ஒரே திகில், பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம், என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருந்தார்கள், அவனை பழி தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். இதெல்லாம் எரேமியாவினுடைய இக்கட்டான சூழ்நிலையை, ஒரு நெருக்கடியான வேலையை வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான வேளையில் எரேமியா இறைவாக்கினருடைய துணிவான வார்த்தைகள் என்ன, அவருடைய முடிவு என்னவாக இருந்தது என்றால், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியான பிரச்சனைகள் உள்ள, குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு உடன் இருக்கிறார் என்பதே எரேமியா இறைவாக்கினருடைய அனுபவம், இறை அனுபவம். அதனால் அவர் துணிவோடு சொல்லுகிறார், என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். அற்புதமான பகுதி. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்து காத்தார். எதனால் இறைவாக்கினர் எரேமியாவை இந்த மக்கள் துன்புறுத்தினார்கள்? அவர் நல்லவர், நேர்மையானவர், இறைவாக்கினர், கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வந்தவர். அப்படிப்பட்டவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு திகிலை அந்த மக்கள் கொடுத்தார்கள், நெருக்கடியை தந்தார்கள் என்றால், அவர் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்ததனால். எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. 2வது, மக்களின் பாவங்களை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு எதிராக பேசியதனால். எரேமியா புத்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். 3வது, எருசலேமின் அழிவை பற்றி முன்னறிவித்ததனால். எரேமியா இறைவாக்கினர் 26வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த 3 காரணங்களுக்காக இறைவாக்கினர் எரேமியாவை பழித்துரைத்தார்கள், பழி வாங்கினார்கள், சதித்திட்டங்களை தீட்டி அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். விவிலியத்தினுடைய பல்வேறு பகுதியில் இப்படிப்பட்ட இறைவாக்கினர்களுக்கு துன்புறுத்தல்கள் கொடுப்பதை நமக்கு விவிலிய சான்றுகள் எடுத்து காட்டுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சில பெண்கள் எல்லாம் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்து நடனமாடி இவ்வாறு சொல்லுகிறார்கள், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான். இந்த புகழ்பாடலை கேட்டவுடனே சவுலுக்கு பொறாமை அதிகமாக வந்து விடுகிறது. தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டம் திட்டுகிறான். அதற்கான சரியான சூழ்நிலையை அவன் கண்டுபிடித்து எப்படியாவது தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதே சவுலுடைய எண்ணமாக, சிந்தனையாக, பணியாக மாறிவிடுகிறது. சவுல் தாவீதை நோக்கி ஈட்டியை எறிந்தான். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். சவுல் தாவீதை கொல்ல ஆட்களை அனுப்பினான். பாலைவனத்தில் எல்லாம் இங்கும் அங்குமாக தாவீது அலைந்து திரிந்தால் தன் உயிருக்காக. 1 சாமுவேல் 23:14 இறை வார்த்தை. பள்ளத்தாக்குகள், மலை, காடுகள்,
போன்ற இடங்களிலெல்லாம் போய் பதுங்கி ஒளிந்து கொண்டு சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார். இதனையே திருப்பாடல் 23:4 இறைவார்த்தை, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அந்த திருப்பாடலை பாடி ஆண்டவரை நோக்கி மன்றாடி செபிக்கிறார் தாவீது. இரண்டாவது உதாரணம் விவிலியத்திலிருந்து இறைவாக்கினர் எலியா. 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில், போலி இறைவாக்கினர்களை எல்லாரையும் ஒழித்து கட்டிய பின், அவர்களை கொன்று போட்ட பின், ஆகாபும் இசபேலும் எலியாவின் மீது மிகுந்த கோபம் கொண்டு எலியாவை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். எலியாவை துரத்துகிறார்கள். அப்பொழுது அவர் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக பாலை நிலத்தில் ஒரு நாளெல்லாம் ஓடுகிறார். ஒரு சூறை செடியினுடைய அடியில் அமர்ந்து தான் சாக வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கதறி மன்றாடுகிறார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி இறைஞ்சு மன்றாடுவதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது மனித வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும், ஆபத்துகள் வரும், பிறர் நமக்கு எதிராக சதி திட்டங்களை எல்லாம் தீட்டுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த பிரச்சனைகளை, துன்பங்களை, நெருக்கடி வேலைகளை எப்படி எதிர்கொள்வது? பதிலுரை பாடல் இன்றைய நாளில் அழகாக சொல்லுகிறது. சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில், ரொம்ப முக்கியமான பகுதி, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசுவின் மேல் பழி சொற்களை சுமத்தி அவர் மேல் கல்லெறிய யூதர்கள் மீண்டும் தயாராக நிற்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், எதற்காக என் மீது கல்லெறிகிறீர்கள்? நற்செயல்களை நான் செய்திருக்கிறேன், இதில் எந்த செயலுக்காக என் மீது நீங்கள் கல்லெறிவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இறைவனை பழித்துரைத்ததற்காக, மனிதனாகிய நீ உன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டதற்காக நாங்கள் உன் மீது கல்லெறிகிறோம் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் என்று ஆண்டவர் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும். இறைவாக்கினர் எரேமியாவை போல, இறைவாக்கினர் எலியாவை போல, தாவீது அரசரை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நல்லவர்களை இந்த சமூகம் துன்புறுத்துகிறதே, அவர்கள் நல்லவர்கள் தானே, நன்மையானவற்றை செய்கிறவர்கள் தானே, நல்ல அறிவுரைகளை கொடுப்பவர்கள் தானே, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தவர்கள் தானே, அப்படிப்பட்டவர்கள் மீது நமக்கு கோபமும் எரிச்சலும் வருவதற்கு என்ன காரணம்? நம் மத்தியில் வாழ்கின்ற இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு கூட நாம் எதிராக செல்வதற்கு என்ன காரணம்? இந்த 3 காரணங்கள் தான். 1, பொறாமை. அவர்களின் வளர்ச்சியை பார்த்து, அவர்களின் நன்மையை பார்த்து, புகழை பார்த்து, உயர்வை பார்த்து, நேர்மையை பார்த்து நமக்கு பொறாமை, வயிற்றெரிச்சல். அதனால் நாம் பழி வாங்குகிறோம், அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறோம், அவர்களை பற்றி தவறாக பேசுகிறோம். 2வது, நம்முடைய அறியாமை. உண்மை எது, பொய் எது என்று தெரியாமல், நிஜம் எது, போலி எது என்று தெரியாமல், அநீதி எது, நீதி என்று அறியாமல், வெளிவேடம் எது, சரியானது எது என்று தெரிந்து கொள்ளாமல், சில நேரங்களில் நம் அறியாமையினால் நாம் தவறு செய்கிறோம், சதித்திட்டங்களை திட்டுகிறோம், பாவ வாழ்க்கை வாழ்கிறோம். 3வது, நம்முடைய ஆணவம்.
நான் என்கிற எண்ணம், நம்முடைய திமிர்தனம், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம். நீ என்ன சொல்லுவது, நீ சொன்னா நான் கேட்கணுமா, என்னை விட நீ பெரியவனா, உனக்கு என்ன தெரியும் என்கிற மனநிலையில் வாழ்வது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மூன்றும் தான் நல்லவர்கள் மீது நமக்கு எரிச்சலும் கோபமும் வருவதற்கான காரணம். சிந்தித்து பார்ப்போம். இறைவார்த்தை தருகிற செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டுமென்றால், இப்படிப்பட்ட நெருக்கடியான, துன்பமான, இக்கட்டான நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால், எரேமியாவைப் போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல, தாவீதைப் போல, எலியாவைப் போல நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். ஆமீன். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையா பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் செய்கிற பாவங்களுக்கு காரணம் நம்முடைய அறியாமை, நம்முடைய ஆணவம், அகங்காரம், நான் என்கிற திமிர்தனம், நமக்குள் இருக்கின்ற பொறாமை குணங்கள், கோப உணர்வுகள் தீமையை செய்ய தூண்டுகின்றன. பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை பெற்றவர்களாய் அவருடைய இரக்கத்தில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிய மனதோடு அவருடைய திருமுன்னிலையில் முழுமையாய் அர்ப்பணம் செய்வோம். தூய ஆவியினுடைய வல்லமைக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நாம் பாவங்களுக்காக இருந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர் நம் காயத்தால் நாம் குணமடைந்துள்ளோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைவணங்கி சிறப்பு ஆசிரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவா,
எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாப்பின் அருளை தேடும் உமடியார்கள் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுவிக்கப்பட்டு அமைதியான மனதுடன் உமக்கு பணிபுரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அருளை மிகுதியாக பெற்று துன்ப நேரங்களிலும் நெருக்கடி வேளையிலும் அவரையே பற்றி கொண்டு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாவம் தீர்ந்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கேட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே மாட்டிலா கருணை என்மேல் வைத்திரங்கும் இயேசுவே. துஷ்ட யூத துணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாய் அடித்த போது காய்ந்த செந்நீர் என் துணை. கேட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே மாட்டிலா கருணை என்மேல் வைத்திரங்கும் இயேசுவே.